ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகேந்திரா எம்பிஆர் 404 தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ ஃபுல்லாக நேரடி விதப்பு. ஒரு 45 நாள் ஆச்சு இப்போ விதைச்சு. ஏக்கருக்கு 12 கிலோ ஃபுல்லாக விதியமாக வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏக்கருக்கு 12 கிலோ கணக்கு போட்டால் போதும். இது நல்லா பட்டை அடித்து சிம்பு அடித்து வரும். தூர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தூர் பாருங்கள் எந்த அளவுக்கு தூர் பெருவிட்டு இருக்கு, தூர் அணைஞ்சு வரும். இது சராசரியாக ஏக்கருக்கு 50 to 60 மூடை, அதாவது ஒரு 4 டன் வரைக்கும் ஈல்டு வரும். டன் கேஜி கணக்கு பண்ணால் அந்தளவுக்கு ஈல்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 நாள் கிராப்பு பாருங்கள். தூர் பதிவு பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டி அடிச்சிருக்கு பாருங்கள். இது மொத்தம் ஒரு 15 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காரு நிறைய விதப்பு. இது நல்ல ஈல்டு கிடைக்கும், டன் கேஜ் கிடைக்கும். டிஎன்சிக்கு யூஸ் பண்ணுறோம். யாராவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்ணை மூடிக்க இதை பண்ணலாம். 110 நாள் தான் கிராப்பு மொத்தம். இது நல்லாவே வரும். நோய் அதிகமாக தான் ஃபுல்லாகவே தாக்காது. அவ்வளோ கிராப்பும் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. 2 உரம். ஃபஸ்ட்டு உரம் ஏக்கருக்கு ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸு யூரியா 25 கிலோ, கூட வந்து மைக்ரோனியூட்ரண்ட் ஒரு 10 கிலோ. 2ஆவது உரம் ஏக்கருக்கு சல்பேட் ஒரு மூட்டை, பொட்டாசு 25 கிலோ, கூட வந்து மைக்ரோஃபுட் ஒரு 10 கிலோ. அந்த மாதிரி கொடுத்தா போதும். வேப்ப நாக்கு கொண்டா ஏக்கருக்கு 10 to 15 கிலோ சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் விவசாயம் இந்த வாரம் பாருங்க. அப்படியா? டிஎன்சி பண்ணுற விவசாயி யாராக இருந்தாலும் சரி, டிஎன்சிக்கு இந்த மகேந்திரா எம்பிஆர் 404 தரமாக இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்குது. உங்களுக்கு டிஎன்சி போனால் டன் கேஜ் கிடைக்கணும், நல்லா ஈல்டு வரணும். ஓரளவுக்கு நீங்கள் அதாவது நெல் ஃபீல்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 110 நாள் அறுவடைக்கு வந்துடும். 70 நாள் 75 நாள் ஊடு பறிச்சு ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொத்தம் பண்ணோம்னா ஒரு 15 ஏக்கருக்குமே ஃபுல்லாகவே உங்களுக்கு 4 நாள் தான் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா 606 யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எப்பயுமே ஸ்டார்டிங் உரம் நீங்கள் தொழிலும் கொடுக்கணும். விதை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாளில் 5 நாள் யூஸ் பண்ணால் போதும். ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஃபேட்டமாஸ் காம்ப்ளெக்ஸு, அதோடு சேர்த்து யூரியா வந்து 25 கிலோ கொடுத்தா போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. 25 கிலோ யூரியா. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கூட மைக்ரோனியூட்ரண்ட், வேம் சக்தி, ஜிங்கோ, அந்த மாதிரி வேம் சக்தி எடுத்துக்கோங்க. ஏக்கருக்கு 4 கிலோ வீதம் கொடுத்துடலாம். வேப்ப நாக்கு 10 to 15 கிலோ வேப்ப நாக்கு, அதோட கிரிட்டா 4G இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 கிலோக்குள்ளே யூஸ் பண்ணால் போதும். ரெண்டாவது உரம் எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கலைக்குள்ளி நிறையா அட்வான்ஸாக வந்துச்சு. ஃபுல்லாக நோ சைடு தான் அடிச்சிருக்காரு இவர். ஏக்கருக்கு 1500 ரூபா செலவு வருது. இப்போ அடிப்புகளோட கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபா, அப்போ 1900 ரூபா செலவு வந்துடுது ஒரு ஏக்கரோட செலவு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. சராசரியாக ஏக்கருக்கு இவங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 15 கிலோ 18 கிலோ யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. கூடுனா 12 கிலோலேருந்து 13 கிலோ யூஸ் பண்ணால் போதும். ஏக்கருக்கு நேரடி விதப்புக்கு அவ்வளோ கொடுத்தாவே இது நெருக்கம் வந்துடும். நீங்கள் 12 கிலோலேருந்து 13 கிலோ யூஸ் பண்ணலாம் போதும். ட்ரம் சீடுக்கு அதே மாதிரி தான் வரும். அதேமாதிரி நடவுண்டா உங்களுக்கு 20 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நம்ம தான் ஃபுல்லாக நேரடி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் தான் நெல். இப்போ அது போகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரம், மருந்து எல்லாமே நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மொத்தம் இங்கே ஒரு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அதுபோக தென்னை மரம் வச்சுருக்காரு. ஃபுல்லாக தென்னை மரம் இடையில் இருக்குது. இப்போ தென்னை மரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 25 வருஷமாக 20 வருஷம் இருக்குன்னா இப்போ இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி கான் எடுக்கிறது பண்ணுறதாலும் சரி, உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 25 வருஷம்னா ஒரு மரத்துக்கு 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ பொட்டாசு, மைக்ரோஃபுட் 1/2 கிலோ, சிஎம்எஸ் 1 கிலோ, இந்த மாதிரி ரேஸ் யூஸ் பண்ணிருந்தால் போதும். வேப்பனா கூட ஒரு 200லேருந்து 1/4 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மரத்தூர்லேருந்து உங்களுக்கு ஒரு கேப் விட்டு ஒரு 3 அடி கேப்பில் நிலாவடியில் ஒரு ரவுண்டு எடுக்கணும். ரவுண்டு எடுத்து அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எருக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆகாத அந்த புல்லுகளில் ஃபுல்லாக அறுத்து அதை கீழே கூட போட்டுவிட்டு இந்த இலையெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் அது மேலே உரம் போடலாம். இல்லைன்னா குப்பை, ஆட்டு குப்பை மாதிரி ஆட்டரு மாட்டரு எதாவது சிக்கிச்சுன்னா அதையும் போடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். போட்டோம்னா ஓரளவுக்கு இந்த தேரைக்காய், குறும்பக்காய், அந்த சொரிக்காய் விழுறது, காய் வந்து ஆணிக்காய் விழுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. முத்து உதிராது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஜிங்க்கு, போரான், மெக்னீசியம், காப்பர் எல்லாமே ஃபுல்லாக அந்த மைக்ரோஃபுட்டில் வந்துடுது. அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. வேறு இந்த பேடி, தென்னை மரம், வேறு எந்த டீட்டெயிலும் சரி ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா சீடாகவும் சரி, சீடு நம்மளே கொடுக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சீடு எங்கே தேவைப்பட்டாலும் உங்களுக்கு சொல்லுங்கள், அதை நான் பண்ணி கொடுப்போம். மகேந்திரா 606 அன்னங்கோல்டு
மகேந்திரா 404 இந்த 3 வெரைட்டி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது 3 நல்லா இருக்குது. இப்போ டிஎன்சிக்கு மெயினாக வந்து 404. இப்போ சாப்பாட்டுக்கு வியாபாரிக்கு இருந்தால் அன்னங்கோல்டும் 606 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 2 வெரைட்டியும் கொடுத்துட்ருக்கு. இப்போ ரெகுலராக வந்து நான் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, கிராப் போயிட்டுருக்கு. விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு ஒரு லாபம் வருது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்சியில் போடும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதனால தான் அந்த டிஎன்சியில் 404 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு வியாபாரிக்கு யூஸ் பண்ணும்போது இந்த 606 அன்னங்கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. அது ஏக்கருக்கு வந்து 35 40 கூட வருது. இப்போ பழைய வெரைட்டி ஒரு சிலது பாருங்கள், ஈல்டு வரல, நோய் அதிகமாக தாக்குறது கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக சரியான முளைப்பு திறன் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது. இதில் முளைப்பு திறன் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை, எதுவும் கம்ப்ளைண்ட் வரல இன்ன வரைக்கும். வேறு எதை பற்றி டீட்டெயில்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.